அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தை 6. அப்போது அரசன் யெரொபெயாம் இறையடியாரை நோக்கி, எனக்காக நீர் உன் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி இறைஞ்சி மன்றாடும். என் கை முன்போல் ஆகிவிடும் என்றான். அவ்வாறே இறையடியார் ஆண்டவரை நோக்கி மன்றாட அரசனது கை முன்போல் ஆயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறைவனோடு நாம் கொள்ளும் உன்னத உரையாடல் ஜெபம். சூழ்கொண்ட சோகங்களை கால்கொண்டு நசுக்குவது ஜெபம். இதயத்தின் சுருக்கங்களை அன்பினால் விரிப்பது ஜெபம். ஜெபத்தின் கரத்தில் இருக்கும்போது நாம் இறைவனின் வரத்தில் இருக்கிறோம். கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். 23ஆம் நாள். நம்பிக்கையோடு இறைஞ்சிடும் யாவருக்கும் இறங்கிடுவார் நம் இறைவன். ஜெபிக்க தெரிந்த மனிதர் யார் என்ற வினாவிற்கு புனித ஜான் மரிய வியானி கூறுகிறார், கடவுள் முடியாது என்று சொன்ன பிறகும் ஜெபிக்க தெரிந்த மனிதர் தனது ஜெபத்தினால் கடவுளை முடியும் என்று சொல்லி வைக்கிறார். அன்னை மரியாளின் மனம் தளராத மன்றாட்டுதான் கானாவூர் திருமணத்தில் முடியும் என்று இயேசுவை செயல்பட வைத்தது. கானானிய பெண்ணின் விசுவாசமும் மனம் தளராத வேண்டுதலும் தான் புற இனத்து பெண்ணின் முன் இயேசு தோற்று நின்றார். கைப்பெண் ஒருவரின் தொடர் வேண்டுதலால் நேர்மையற்ற நடுவரே அவருக்கு முறையான தீர்ப்பு வழங்குகிறார். கடவுள் உலகை ஆள்கிறார், ஜெபிக்க தெரிந்த மனிதர் கடவுளை ஆள்கிறார் என்பார் புனித ஜான் மரிய வியானி. மனத்தளராமல் தொடர்ந்து ஜெபித்து கடவுளை தொல்லைப்படுத்தியாவது என்னுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வேன் என்கிறார் மில்டன். மானிட உறவுகளில் கூட ஒருவரின் தளரா முயற்சிக்கு பயன் கிடைக்கும் என்றால் இறைவனோடு நாம் கொள்கிற உறவில் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பதை நம்புவோம். இத்தவ காலத்திலிருந்து மனம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வரம் வேண்டுவோம். ஜெபிப்போம், நம் தேவைகளுக்காக அல்ல, தேவனே நமக்கு தேவை என்பதற்காக. ஜெபம். அதிகாலையில் எழுந்து தனியாக இறைவேண்டலில் ஈடுபட்ட இயேசுவே, சோதனைகளை தாங்கும் வலிமையும் தாண்டும் வலிமையும் ஜெபமே எமக்கு தருகிறது என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு நாளும் உம்மை நோக்கி ஜெபிக்கும் வரத்தை எமக்கு தாரும். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் என்னும் தவக்கால சிந்தனையில் இன்றைய நாளில் உங்களுக்கான கேள்வி: ஜெபிக்க தெரிந்த மனிதர் கடவுளை ஆள்கிறார் என்று கூறியவர் யார்? இந்த தவக்காலம் உங்களுக்கு கடவுளின் அருளை பெற்று தரும் காலமாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன்.
உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். உனக்காக மரித்தேன்